ஹலோ எவ்ரிவன், ஐம் த ஹோஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரி. வாங்க நமக்கு அதுக்குள்ளே போகலாம். ஒரு நாள் ரிஷின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தால், அவளுக்கு 11 வயசாகுது. அவளுக்கு ஸ்டோரி புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவள் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுக்கு யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்காக அவள் ட்ரெஸ் இருக்கிற ரூமுக்கு போகலாம். அப்போ அங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சான பாக்ஸ் இருந்தது. என்னென்னா, ஒரு பாக்ஸ் மேலே சின்ன டிசைன்ஸ் இருந்தது, ரொம்ப அழகாகவும் இருந்தது. ரிஷி ரொம்ப க்யூரியஸ் ஆகி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணான். அதுக்குள்ளே நிறைய டைனி ஸ்பார்க்ஸ், ரொம்ப க்ளோரியான என்ன சொல்கிறது, நிறைய ஸ்பைனி ஸ்பார்க்ஸ்லாம் ஆச்சு. அவளுக்கு ஒரு ஷாக். உடனே ஓடணும் அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா கூட்டிகிட்டு காட்டுறதுக்காக ஓடணும். அவங்க அம்மாவும் வந்தாங்க. பார்த்தா பாக்ஸ் காணாமல் போயிடுச்சு. அவளுக்கு ஒரே ஷாக். நான் இப்போ தானே பார்த்தேன். சரி, இதெல்லாம் நம்ம பிரம்மா போகலன்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பாக்ஸை மறுபடியும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் கிட்ட போனான். அந்த பாக்ஸ் இருக்கான்னு ஒரு தடவை பார்க்கலான்னு போனான். அந்த பாக்ஸ் இருந்தது. இவருக்கு ஒரு ஷாக். மறுபடியும் க்யூரியஸ் ஆகி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணான். ஓப்பன் பண்ணும்போது சடனாக அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் லூசுனால ஸ்லிப் ஆகி பாக்ஸ்குள்ளே விழுந்துட்டாங்க. என்ன பாக்ஸ்குள்ளே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ்குள்ளே விழுந்த பிறகு அவள் கீழே விழுந்துருந்தான். ரொம்ப ஒரு உயரத்துலேருந்து கீழே விழுற மாதிரி விழுந்துருந்தான். அவளுக்கு ஒரு ஷாக். என்னடா அது, கீழே விழுந்துட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை விழுந்துட்டு மெதுவாக விழுந்துட்டான். எழுந்திரிச்சு பார்த்தா கிராஸஸ் எல்லாம் பெருசாக இருக்கு. அவளோட சின்ன சின்ன வீடுகள் இருக்கு. அவள் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கா. அவள் ஒரே ஷாக். அப்போதான் அவள் புரிஞ்சுக்கிட்டா, இது ஒரு டைனி வேர்ல்டு, அதுவும் பாக்ஸ்குள்ளே இருக்குன்னு. அவள் கையில் இருந்த டெடி பேர் கூட இப்போ அவள் சைஸ் கிட்ட ஈக்குவலாக இருந்தது. ரிஷி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அங்கே நிறைய கலர்ஃபுல் ஹவுசஸ் இருந்தது, சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ் இருந்தது, நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருந்தான். அப்போது அங்கே யாரும் அவளை கண்டுக்கல. ஏன்னா எல்லாம் பிஸியாக இருந்தாங்க. யாரும் அவளை பார்க்கல. ரிஷி கொஞ்சம் தனியாக ஃபீல் பண்ணான். ஆனால் கியூரியாசிட்டி தான் அதிகமாச்சு. உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 4 சின்ன பசங்க இருந்தாங்க. அந்த பசங்க எல்லாம் நாங்கள் விட்டுருந்தாங்க. இப்போ ரொம்ப சின்னதாக இருந்தாங்க, வித்தியாசமான ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இவன் அவங்கள்ட்ட பேசலாமான்னு யோசிச்சான். அவங்ககிட்ட போயிட்டு நின்னான். அவங்க எல்லாரும் மேலே கீழே பார்த்துட்டு, உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. என்னோட பேர் ரிஷி, உங்களோட பேர் என்னன்னு கேட்டாங்க. அவங்க பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி, நீ எங்கேருந்து வர, நீங்களும் வித்தியாசமாக இருக்கீ அப்படின்னாங்க. ரிஷி சொன்னால், நான் எர்த்துலேருந்து வரேன், நான் வேற உலகம், இது வேற உலகம் அப்படின்னு. அவங்க எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆனாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே இந்த ஊரை சுற்றி காட்டணும், நீ வரைய கூட அப்படின்னு. ரிஷி ஓகே சொன்னான். உடனே ஊரை சுற்றி காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து டவுன் ஃபுல்லாக சுற்றினாங்க. ப்ளே கிரவுண்டில் விளையாடினாங்க, சின்ன ரிவர்ஸை பார்க்க போனாங்க, ஸ்வீட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவன் டெடி பியர் கூட அவங்க கிட்ட காமிச்சான். இதுதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னான். சாயங்காலமாக ஆகும்போது ரிஷி டயர்டாக ஃபீல் பண்ணான். அவள் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவள் ஐஸ்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. எல்லாம் சவுண்டெல்லாம் ஸ்லோ ஆகிடுச்சு. இவளுக்கு ஒரே ஷாக். என்னடா இது இப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தா. அப்போ அவங்க சொன்னாங்க, ஊரை ரொம்ப நேரம் சுற்றுனேன், எனக்கு அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம மறுபடியும் போயிட்டு விளையாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இவளும் ஓகே நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொன்னான். அவங்க எல்லோரும் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் ஒரு மரத்தடியில் நல்லா ஒரு மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும். அந்த டைம் தான் நல்லா ஜாலியாக ரிவர்ஸோட சவுண்ட் கேட்டு படுத்து தூங்கிட்டாங்க. ஏந்து பார்க்குறாங்க. ரிஷி ஏந்துக்கிறான். 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேர் எப்படி இருக்கிறான், வாங்க நம்ம போகலாம் அப்படின்றாங்க. எல்லோரும் ஜாலியாக நடந்து போயிருக்காங்க. ரிஷி அந்த ஊரில் இருக்கிற ஒரு பேங்க் மாதிரி இருக்கும், அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. இன்னையோட வித்தியாசமாக பேங்க்குக்கெல்லாம் கூட்டிகிட்டு வராங்களேன்னு பார்த்தாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது, பேங்க்கில் இவங்களோட வித்தியாசமான மனுஷங்களாக இருந்தாங்க. இவங்களை விட இன்னும் உயரத்தில் கூட்டி
லக்கியாக இருந்தாங்க. யாருன்னு பார்த்தா அவங்களெல்லாம் வந்து கிரீன் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால கிரீன் கார்ட்ஸ் பேங்க்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு பேர் வச்சுருந்தாங்க. ஸோ இவளும் வந்து இந்த பேங்க்கை சுற்றி பார்த்தா அப்படியே வித்தியாசமான பொருட்கள்லாம் இருந்தது. நிறைய பொருட்கள்லாம் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அப்போ கேட்டால் இதெல்லாம் என்ன பொருட்கள், இதெல்லாம் எங்கள் ஊரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குனாங்க. அப்போ தான் சொன்னாங்க இது வந்து வானத்தில் விழுந்த பொருட்கள் அப்படின்னாங்க. இவன் அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு ஹேர் கிளிப் இருந்தது. அந்த ஹேர் கிளிப்பில் இவரோட பேர் இருந்தது. இவ்வளோ பெரிய ஷாக், என்னடா அது என் பேர் இந்த ஹேர் கிளிப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தா என் பேர் ஹேர் கிளிப். நியாயமே இல்லாமல் இருக்கே. இது கேட்டால் இந்த ஹேர் கிளிப் எங்கேருந்து வந்ததுன்னா அவங்க சொன்னாங்க இதுவும் வானத்துலேருந்து தான் வந்தது, ஆனால் இது வந்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தான் வந்தது அப்படின்னா. அப்புறம் வந்து ரிஷி யோசிச்சா இந்த ஹேர் கிளிப்பை அவன் 4 நாளுக்கு முன்னாடி மிஸ் பண்ணிட்டான். இவளுக்கு வந்து என்னென்னா இந்த பாக்ஸ் இது வரைக்கும் அவன் வந்து பார்த்ததே கிடையாது, இன்றைக்கி தான் பார்த்தான். எப்படி இந்த பாக்ஸ் மூலியமா இந்த ஹேர் கிளிப் இந்த ஊருக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சான். இவன் ஒன்றும் யோசிக்காத இதெல்லாமே வந்து ஒரு மேஜிக்கல்னு வச்சுக்கோ, மற்றபடி எல்லாம் மறந்துடு அப்படின்னா. ஸோ இந்த ஹேர் கிளிப் எனக்கு இப்போ கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இப்போ அந்த பார்க்கும்போது ஹேர் கிளிப் இப்போ சைஸை விட பெருசாக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க இந்த ஹேர் கிளிப் எனக்கு பொக்கிஷனாக வச்சுக்கலாங்க, இது கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னா. சரி பரவாயில்ல ஒரு ஹேர் கிளிப் தானே அப்படின்னா. இது உன் பேர் போட்டுக்கல இப்போ ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட் சைடுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது. அந்த ஃப்ளவர்ஸ் வரும்போது அங்கே பார்த்தப்போ அங்கே ஒரு டோர் வந்து திடீர்னு வந்து ஃபார்ம் ஆச்சு. இவளுக்கு ஒரே வந்து எக்ஸைட்மெண்ட், அந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டேன். இந்த மாதிரிலாம் டோர் ஓப்பன் ஆச்சுன்னா அது வேறு உலகத்துக்கான டோர்னு நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இவளும் சரி இது என் உலகத்தான டோராக இருக்கும், நானும் ரொம்ப நேரம் இங்கே இருந்துட்டேன், என்னை எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு போய் என்னை எல்லாத்தையுமே பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அந்த டோர் ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக பிளாக்காக இருந்தது. இவளுக்கு ஒரே பயமாகிடுச்சு. வந்து வேறு உலகத்துக்கு போகணுன்னாங்க பிளாக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு பயத்தோடு அப்படியே உள்ளே போயிட்டான். போயிட்டு பிளாக் ஆகிடுச்சு. என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கண்ணு வந்து அவன் முழிச்சிட்டான். நம்ம அது முழிச்சிருக்கணும். அப்போ நம்ம எங்கே இருக்கணும் எப்படி வரும் புரியாமல் கண்ணை மெதுவாக திறக்கிறான். திறந்து பார்த்தா அவள் அந்த ரூமுக்கு பக்கத்தில் படுத்துருந்தான். அவங்க அம்மா அப்பா நடந்து வந்தாங்க. எங்கே போன நீ, நான் உன்னை ரொம்ப நேரமாக கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு ஒரே ஷாக். அம்மா நான் இந்த மாதிரி வந்து மேஜிக்கல் வேர்ல்டுக்கு போனால் அப்படி போனேன்னு சொல்லிட்டு நிறைய கதை சொல்கிறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க இங்கே பாகேஷ் நான் எதுவும் நம்புறதில்லை, உன்னோட இமேஜினேஷனை குறைச்சிட்டு வளர்ந்துட்டே போகிறேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி உண்மைன்னாங்க. அவங்க அம்மா அப்படியா சரி நல்லா என்ஜாய் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றவான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவனும் சாப்பிட்றதுக்கு வரணும்னு சொல்லிட்டு போயிடுவான். இவரும் வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறான். ஆனால் அவளுக்கு ஒரு டவுட்டு, அதாவது நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணோம், எனக்கு அது சாப்பிட்ட மாதிரி எல்லாம் வந்து ஃபீல் ஆகுது, ஆனால் எப்படி இதெல்லாம் பொய்யாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் வந்து ஃபீல் பண்ணுறான். அப்புறமா பார்த்தா மறுபடியும் அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த பாக்ஸ் இருக்கான்னு பார்க்குற பாக்ஸ் இல்லை. இவங்களுக்கு ஒரே வந்து சேடாக போச்சு. ஒரே அழுகுறான். அதாவது எல்லாம் போச்சு அப்போலாம் இதெல்லாம் உண்மை கிடையாதா அப்படின்ற மாதிரி ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே அப்படியே அவள் டெடி பேர் என்னன்னு பார்க்குறான். டெடி பேர் சோஃபா இருந்துச்சு. இது நான் எடுத்துகிட்டு போனேன், ஆனால் அங்கே வந்தது. இப்போ நான் அது பக்கத்தில் தான் வந்துருக்கணும், எப்படி சோஃபாவில் இருக்குன்னு சொல்லிட்டு அதே ஒத்து பார்க்குறேன். அந்த வேர்ல்டில் இருக்கும்போது அந்த கலர்ஸ்லாம் வச்சு விளையாடிருப்பான். ஏன்னா அந்த பிளான்ஸில் கலர்ஸ் எல்லாமே வந்து அந்த ட்ரெஸ்ஸில் ஒட்டிட்டு இருந்திருக்கும். ஆனால் இங்கே வரும்போது அது இருந்திருக்காது. ஆனால் டெடிபேர் மேலே இருந்திருக்கு. இங்கே நான் அது டெடிபேர் மேலே கலராக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பார்க்குறா பாருங்க. டெடிபேர் கண்ணு சிமிட்டுது. நான் அது டெடிபேர் கண்ணு சிமிட்டுன்னு பார்க்குறேன். அந்த டெடிபேர் இவ்வளோ பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு கண்ணை மட்டும் வந்து கண்ணடிச்சிட்டு அது வந்து நார்மல் ஆகிடுச்சு. இவ்வளோ பெரிய ஷாக். அப்போது நம்ம போனதெல்லாம் உண்மை, நம்ம பண்ணதெல்லாம் உண்மை தான், ஆனால் அது நடக்காத மாதிரி நம்ம தெரிஞ்சிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவளும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஸ்கூலில் ஷேர் பண்ணுவாள். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து இவ சொல்கிறது கதை தான்னு சொல்லிட்டு எல்லோரும் அதை கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் இவ வளர வளர நிறைய ஸ்டோரிஸ் எழுதுவா, இவ பப்ளிஷ் பண்ணுவாள். அண்ட் இவ வந்து எதிர்காலத்தில் போயிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணிடுவாள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு கதைகள் எதிர்பார்த்துருக்கோங்க.